நீங்களும் இது ஒரு கண் துடைப்புக்காகவா செய்கிறீங்க? இதுதான் கேள்வி. செய்க அவர்களே, நாங்கள் மக்களோட அரசியல் செய்பவர்கள். நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கும். என்றையாவது இது நிறுத்தினால் கிடைக்கவிட்டால் அன்று கேளுங்கள். இல்ல 6 மாதத்துக்குன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. இப்ப அதை நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா? நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் கூறுகிறேன், இந்த சம்பளம் தொடர்ச்சியாக மக்களுக்கு வழங்கப்படும். இல்ல, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னோட கேள்வி, இப்ப 6 மாதம்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு, ஜனாதிபதி அறிவிக்கிறாரு. 6 மாதம் 6 மாதத்திற்கு தான் இந்த தொகை வழங்கப்படும். அதுக்கப்புறம் இல்லை, தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு இந்த சம்பள உயர்வு வழங்கப்படும். அதாவது பெருந்தோட்ட தொழில் இருக்கும் வரைக்கும் வழங்கப்படும் சொல்றீங்க. அதிகமாக வழங்கப்படும். பெருந்தோட்ட தொழில் இருக்கும் வரை 1700 வழங்கப்படாது, சம்பளம் அதிகம். அதுதான் கேள்வி. நீங்க கேள்வியை சரியா புரிஞ்சுருக்கீங்க. இந்த 400 ரூபா தொடர்ச்சியா 4 வருஷத்துக்கு போனோம்னா அது ஏத்துக்கிற முடியாது. அதுதான் கேள்வி. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நீங்க சொன்னீங்க இந்த தனி காணி அல்லது காணி உரிமம், இந்த உங்களோட ஹெட்டன் பிரகடனத்திலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இப்போ ஒரு இடத்துல வச்சு நீங்க காணி உறுதி பத்திரங்கள்னு சொல்லி ஒன்று வழங்குறீங்க. இப்போ அது தொடர்பில் நிறைய விமர்சனங்கள் அந்த காலகட்டத்தில் நிறைய இருந்துச்சு. இது காணி உரிமை பத்திரமா, இல்லை அன்பளிப்பு பத்திரமா, இல்லை இதில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கு, தமிழில் ஒரு மாதிரி இருக்குது, சிங்களத்தில் ஒரு மாதிரி இருக்குது, இப்படியான நிறைய குற்றச்சாட்டுக்கள் இருக்குது. இந்த விடயத்தில் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள், நடைமுறைகள் எவ்வாறு இருக்க போகிறது? இப்போ நீங்கள் வீடு கட்ட திட்டங்கள் எவ்வாறு நடக்குது அப்படியான விஷயங்களை நாங்கள் கேட்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ நாடு பெரிய ஒரு இடருக்கு முகம் கொடுத்து மீண்டெழுந்துட்டு வருது. இந்த சூழ்நிலையில் இதற்கான பாதிப்புகள் எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா, இல்லை தடைப்பட்டிருக்கிறதா? உண்மையிலே கட்டுமான பணிகளுக்கு உங்களுக்கு தெரியும், நாங்கள் யாரும் எதிர்பாராத வண்ணமாக நாட்டிலே ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் உண்மையிலே இந்த 2026ஆம் ஆண்டு புதிய வீடுகளை, அதாவது ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு கட்டுவதற்கான பணிகளிலே நாங்கள் மிக வேகமாக ஈடுபட்டிருந்தோம். எனினும் இந்த பேரிடர் காரணமாக நாங்கள் முன்னதாக தெரிவு செய்யப்பட்ட இடங்கள் கூட இன்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் என்று அறிவித்திருக்கிறது, இது வீடு கட்டுவதற்கு உகந்த இடமில்லை என்று. எனவே நமக்கு முதலாவது எல்லாத்தை விட மக்களுடைய பாதுகாப்பு உயிர் முக்கியம். செய்கிறவர்கள் வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக, இந்த வருஷத்தில் இத்தனை வீடு கட்டும் என்பதற்காக எல்லா இடமும் வீடு கட்ட முடியாது.